தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய பெரிய கிருபையினாலே ஒரு வருஷத்தை கிருபையாய் தந்து இந்த 24ஆம் வருஷத்திலே ஜனவரி மாதம் 28ஆம் தேதியை காண உதவி செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 27 நாட்கள் தயவாய் கிருபையாய் ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்தி சகல நன்மைகளாலும் கர்த்தர் நம்மை நிரப்பினதை நினைத்து நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமையை காண செய்த கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தேவனுடைய கிருபைகளை, மாறாத தேவனுடைய இரக்கங்களை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த நாட்களிலே உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படியானால் நம்மை பூமியில் உள்ள மற்ற ஜனங்களை விட ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம் என்பதை கடந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனம், நீங்களும் நானும் அவருடைய சொந்த சம்பத்து, நீங்களும் நானும் விலைக்கு வாங்கப்பட்ட ஜனம், நீங்களும் நானும் விசேஷித்த ஜனம், நீங்களும் நானும் பாலசிங்கத்தை போல நிமிர்ந்து நடக்கிற ஜனம். இப்படிப்பட்ட ஜனங்களாயிருந்தால் உங்களையும் என்னையும் கர்த்தர் சகல ஜனங்களிலும் ஆசீர்வதிப்பார் என்று கேட்டோம். கடந்த வாரத்திலே இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், கர்த்தரால் படிப்பிக்கப்படுகிற, கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிற அப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனமாயிருந்தால் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சகல ஜனங்களை காட்டிலும் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் வைப்பார் என்பதை குறித்து கேட்டோம். இந்த வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, சாம்ஸ் 33 verse 12, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 144ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், கர்த்தர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னும் உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கும்போது, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஜனம் வேறே ஜாதி எது என்று கேட்கப்படுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி. அப்படியானால் கர்த்தரை சமீபமாய், கர்த்தரை தெய்வமாய், கர்த்தர் நம்மை சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம். இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இந்த தெரிந்து கொள்ளுதலை, எதற்காக என்னை தேவன் தெரிந்தெடுத்தார், ஏன் என்னை தேவன் தெரிந்தெடுத்தார், தேவன் நம்மை தெரிந்தெடுத்த அந்த நல்ல நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் தான் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாயிருப்போம். ஆமென், அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனத்தை தமக்கு சுதந்திரமாக சொந்தமாக தேவன் தெரிந்து கொண்டாராம். 135ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4வது வசனத்திலே சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான், யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தம்முடைய சொந்த ஜனமாகவும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். யாக்கோபை தமக்காக இஸ்ரவேலை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டாராம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டாராம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். பூமி மீது எங்கும் உள்ள எல்லா ஜாதிகளையும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கும்போது இன்னும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் ஸ்தோத்திரம், சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் சுதந்திரமாக தமக்கென்று தங்களுக்காக தேவனுக்காக தேவன் தெரிந்து கொண்டாராம். தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை சகல ஜனத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய், பெலிஸ்தரை பார்க்கிலும் கானானியரை பார்க்கிலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலத்த ஏவியர் எபூசியர் இப்படிப்பட்ட எல்லா பலத்த ஜாதிகளை பார்க்கிலும் இவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். காரணம், இவர் என்னுடைய சுதந்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சுதந்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சொந்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சம்பத்து. ஆனபடினாலே அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், சகல ஜனத்திலும் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். ஆம் பிரியமானவர்களே, உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். அதற்கென்றே பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உங்களையும் என்னையும் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நாம் அறிக்கை பண்ணி கொண்டிருப்போம், விசுவாசிப்போம். நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், நான் கர்த்தருடைய சம்பத்து, நான் கர்த்தருடைய விசேஷித்த ஜனம், நான் பாலசிங்கம் போல நிமிர்ந்து நடக்கிற ஜனம், நான் கர்த்தருடைய சீரை பெற்ற ஜனம், ஓ நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அறிக்கை செய்வோம். உங்களை என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. உங்களை என்னை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு இஷ்டமாயிருக்கிறது. ஆனபடினால்தான் சகல ஜனங்களிலும் உங்களையும் என்னையும் சொந்த சம்பத்தாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, தேவன் நம்மை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் தான் நம்மை தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, 1 Peter chapter 1 verse 10, அங்கே படிக்கும்போது, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்துவோமானால் அசைக்கப்படாதிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டுமாம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை தேவன் எதற்காக அழைத்தார்? தேவன் நம்மை எதற்காக வேறு பிரித்தார்? தேவன் நம்மை எதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழைத்தார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமாம். 2 Peter chapter 1 verse 10, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. ஏன் என்னை அழைத்தார்? ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக கர்த்தர் என்னை வேறு பிரித்திருக்கிறார்? இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தணுமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக இடத்திலே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? Why God chosen to me? Which purpose
God chosen to me. என்னை ஏன் தேவன் தெரிந்தெடுத்தார், என்ன நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்தார் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த தெரிந்து கொள்ளுதலிலே, இந்த எலெக்ஷன் அதிலே நாம் உறுதிப்படுவோமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்திக் கொள்வோமானால் நம்முடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் சுதந்திரமாக சொந்தமாக முதல்ல தெரிந்தெடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, ஆரோனை கர்த்தர் ஏன் தெரிந்தெடுத்தார்? ஒவ்வொருத்தரையும் தெரிந்தெடுத்த நோக்கத்தை இன்றைக்கு தியானிக்க போறோம். ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னாகம புஸ்தகத்திலே புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 17 verse 5, என்னாகம புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுத்த ஒரு நோக்கத்தை குறித்து அங்கே படிக்கிறோம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 8ஆம் வசனத்திலே, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்து, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஆரோனை தெரிந்தெடுத்த ஒரு நோக்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லேவியின் புத்திரரை தெரிந்தெடுத்த நோக்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோன் எனக்கு ஊழியம் செய்ய வேணும், ஆரோன் எனக்கு பிரதான ஆசாரியனாய் ஊழியம் செய்ய வேணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, எத்தனையோ ஜனங்கள் 12 கோத்திரம் இருக்கும்போது லேவியின் கோத்திரத்தை கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக, தம்முடைய ஊழியத்து பணிவிடைகளை செய்வதற்காக தேவன் வேறு பிரித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூபனுக்கு இல்லாத ஸ்லாக்கியம், சிமியோனுக்கு இல்லாத ஸ்லாக்கியம், யூதாவுக்கு இல்லாத ஸ்லாக்கியம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காகவே தேவன் ஆரோனை, லேவியின் கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆரோனே, கர்த்தர் உன்னை ஏன் தெரிந்தெடுத்தார்? ஆரோன் சொல்லுவான், நான் பரிசுத்த ஆசாரிய வஸ்திரம் தரித்து கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய், அநேகர் அபிஷேகம் பண்ணுகிற ஊழியம் செய்யும்படியாய், தேவனுக்கு தூபத்தை காட்டும்படியாய், தேவனோடு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் சஞ்சரிக்கும்படியாய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை குறித்து என்ன? உங்களை கர்த்தர் இஸ்ரவேலை சொந்த ஜனமாக, இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு சொந்த ஜனமாக சுதந்திரமாய் தெரிந்தெடுத்தார். ஆரோனை கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க, தேவ சத்தம் கேட்க, தூபம் காட்ட ஆரோனை தெரிந்தெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது 10வது வசனத்திலே லேவியின் புத்திரரை கர்த்தர் தெரிந்தெடுத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. லேவியரை கர்த்தர் தெரிந்தெடுத்த ஒரு பிரதான நோக்கம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 10:8, அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆரோன் மாத்திரமல்ல, லேவியரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். லேவியரே, ஓ Levites, why God separated for you? உங்களை தேவன் ஏன் கர்த்தர் வேறு பிரித்தார்? உங்களை ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தார்? Why God chosen us? ஏன் தெரிந்தெடுத்தார்? அவங்க சொல்லுவாங்க, உடன்படிக்கை பெட்டி சுமக்க, கர்த்தர் சந்நிதியில நின்று ஆராதனை செய்ய, இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்க நான் ஊழியம் பெற்றிருக்கிறேன்.
இந்த அழைப்பை ஒரு லேவியன் தெரிந்தெடுத்தால், அதை சரியாய் கண்டுபிடித்து விட்டால் அவன் தோற்று போக மாட்டான். உபாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 18:5 டியூட்டானமி, அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்தெடுத்தார். அவனையே தெரிந்தெடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் லேவியரை ஆராதனை செய்வதற்காக, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதற்காக தெரிந்தெடுத்தார். இன்னும் வாசித்து பாருங்கள். 21ஆம் அதிகாரம் உபாகம புஸ்தகம் 5ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காய்ச்சேதமும் தீர்ப்பாக்கப்பட வேண்டும். தேவ சந்நிதியிலே நிற்பதற்கு, கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு, ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு, லேவியரே, ஆரோனின் குமாரரே, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை சுதந்திரமாய் தெரிந்தெடுத்தார். ஆரோனை ஊழியம் செய்வதற்கு தெரிந்தெடுத்தார். லேவியரை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய உடன்படிக்கை பெட்டி சுமக்க கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்திலே படிக்கும்போது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே 12 சீஷர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று படிக்கிறோம். ஏன் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன? மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவர்களை தெரிந்தெடுத்த பெரிய நோக்கம் உண்டு. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படிக்கு அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, ராத்திரியெல்லாம் இயேசு 13ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர் தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர் அவரிடத்தில் வந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ராத்திரியிலே மலையின் மேல் ஏறி இயேசு ஜெபித்து ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்தார். அந்த நோக்கம் என்ன? சீஷர்களே, அப்போஸ்தலன்மாரே, இயேசுவோடு கூட இருக்கும்படிக்கு, நீங்கள் கர்த்தரோடு இருக்கும்படிக்கு, உங்களுடைய ஊழியத்தின் பிரதான ஊழியம் என்ன? அவர்கள் தம்மோடு கூட இருக்க. அதுக்கு பிறகுதான் பிரசங்கம், அதுக்கு பிறகுதான் சுகமாக்குற வரம், அதுக்கு பிறகுதான் மற்ற கிரியைகள். ஆம் பிரியமானவர்களே, ஆரோனை தெரிந்தெடுத்தது மகா பரிசுத்தம் ஸ்தலம் செல்வதற்கு, தேவனோடு பேசுவதற்கு. லேவியரை தெரிந்தெடுத்தது பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று ஆராதனை செய்ய, ஜனங்களை ஆசீர்வதிக்க. இஸ்ரவேல் ஜனத்தை தனக்கு சுதந்திரமாய் தெரிந்தெடுத்தார். ஓ சீஷர்களையோ, என்னோடு கூட இருங்கள். அதனாலதான் இயேசு பேதுருவை பார்த்து, சீஷரை பார்த்து கேட்டார், என்னோடு கூட 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருக்க கூடாதா? என்னோடு கூட 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருக்க கூடாதா? அருமையான சீஷன்மாரே, தேவனுடைய ஊழியரே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்த நோக்கத்தை, தேவனோடு இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கும்படிக்கு உங்களையும் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருப்போம். அதுக்கு பிறகு ஊழியம் செய்வோம். அதற்கு பிறகு ஊழியம் செய்வோம். மரியாள் இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இயேசுவின் பாதத்திலே இருந்தாள். தன் சகோதரனாகிய லாசரு மரித்த போது இயேசு வந்தபோது பாதத்தில் விழுந்தாள். உயிர் தெழுந்த லாசருக்கு விருந்து பண்ணின போது அவர் பாதத்திலே மரியாள் உட்கார்ந்திருந்தாள், பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இயேசுவின் பாதத்திலே ஜெபத்திலே தரித்திருந்து, அதற்காக தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். உன்னை சொந்த ஜனமாய், கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கும்படியாய், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய், கர்த்தரோடு கூட உறவாடும்படியாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். முதலாவது
அனனியா என்கிற அப்போஸ்தலனிடத்திலே கர்த்தர் பேசுகிறதை குறித்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே நமக்கு படிக்க முடியும். இந்த அனனியா, கர்த்தர் ஸ்தோத்திரம், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்ற நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். Saul is the chosen vessel of the Lord. பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். இப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே படிக்கும்போது என்னை ஏன் தேவன் தெரிந்தெடுத்தார் என்பதை அழகாக சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:14 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதரால் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது நான், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். What a wonderful word. Why God chosen us? ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? தேவனுடைய திருவுள்ளத்தை அறியவும், தேவனுடைய இருதயத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், தேவனை தரிசிப்பதற்கு, அவருடைய திருவாய் மொழியை கேட்பதற்கு சவுலை போன்ற பரிசுத்தவான்களை தெரிந்தெடுத்தார். நீங்களும் நானும் கூட நம்முடைய தெரிந்தெடுப்பை உறுதிப்படுத்துவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே யோவான் அப்போஸ்தலன், பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, 1 Peter chapter 2 verse 9, உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான கூட்டமாயும் இருக்கிறீர்கள். உங்களை என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாங்களான தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். We are a chosen generation. ஆனபடினால கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தேவ சித்தம். சகல ஜனங்களில் உன்னையும் ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையாய் தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனத்தை சுதந்திரமாய், inheritance, God's inheritance, Israel, the people of Israel is the inheritance of the Lord. தேவனுடைய சுதந்திரமாய் தெரிந்தெடுத்தார். ஆரோனை ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாய், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுக்கு தூப கலசத்தோடு செல்லுகிறவனாய், தூபம் ஏற்றுகிறவனாய் தெரிந்தெடுத்தார். லேவியர்களை தேவ சமூகத்தில் நின்று ஆசீர்வதிக்க தெரிந்தெடுத்தார். சீஷர்களை கர்த்தர் தம்மோடு கூட இருக்க தெரிந்தெடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை அவருடைய திருவுள்ளத்தை அறிய, நீதிபரரை தரிசிக்க, அவருடைய திருவாய் மொழியை கேட்க தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுகிறார். பேதுரு அப்போஸ்தலனோ அவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று உங்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுகிறார். நம்முடைய தெரிந்தெடுப்பை உறுதிப்படுத்துவோம். சகோதரரே, அழைப்பையும் தெரிந்தெடுத்தலையும் உறுதிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை சகல ஜனங்களிலும் ஆசீர்வாதமாய், மேன்மையாய் வைப்பாராக. உங்களை என்னையும் சாதாரண நோக்கத்தோடு அல்ல, உயரிய நோக்கத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஜனங்களை பார்க்கலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள நிறைவேறட்டும். நாங்கள் சொந்த ஜனமாய், ஆண்டவரே, சொந்த சம்பத்தாய், கிரயத்திற்கு கொள்ளப்பட்ட ஜனமாய், விசேஷித்த ஜனமாய், நிமிர்ந்து நடக்கிற ஜனமாய், தேவனுடைய சீரை பெற்ற ஜனமாய், எல்லாவற்றுக்கும் மேலாய் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமாய், கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்ட ஜனமாய் எங்களை மாற்றியிருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்களை எல்லாம் நாங்கள் பெற்று, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாற உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.